ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our வீடு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு குக்கி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை இந்த குக்கியை நீங்கள் செய்ய. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குன்னா நீங்கள் டக்குன்னு கூட செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இது செய்யறதுக்கு நான் 1/2 கப் ஆஃப் சுகர் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிக்கிறேன். பவுடர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம பவுடர் பண்ண சுகர் வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஸோ இதை நம்ம விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆயில் வந்துட்டு நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல். இதில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு இதில் ஒரு கொஞ்சம் சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு குக்கீஸில் அங்கங்கே உங்களுக்கு லைட்டாக உப்பு கறிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 கப்பு மைதா நான் எடுத்திருக்கேன். 1 கப் மைதா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம விஸ்கில் இருக்கிறது எல்லாத்தையும் வலிச்சிட்டு நல்ல ஒரு சாஃப்டான பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். பாருங்கள், வீடியோவில் காட்டுற மாதிரி எடுத்துக்கோங்க. கையாலேயே மிக்ஸ் பண்ணி இதை வந்துட்டு நான் காட்டுற மாதிரி ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் உப்பு போட்டு மேலே ஸ்டாண்ட் வச்சு ஒரு பிளேட்டில் பட்டர் தடவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குக்கி மாதிரி ஷேப்பில் பண்ணி ஸோ இதை வந்துட்டு ஒரு 30 to 35 minutes வரை பேக் பண்ண விட்டிங்கன்னா ஒரு அருமையான குக்கீஸ் உங்களுக்கு ரெடி. பாருங்கள், நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். இதுவாக இருக்குது பாருங்கள், கிறிஸ்பியாக. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.